ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் ஈற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. வணக்கம். நம்ம நேயர்கள் தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோவுக்கும் நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்துட்டே வர்றாங்க இல்லையா? அந்த வகையில் இந்த முறையும் நிறைய கமெண்ட் விழுந்துருச்சு. அந்த கமெண்ட்ஸுக்கான ரிப்ளையை இந்த வீடியோவில் பார்த்துருவோம். அதில் நிறைய சஜஷன்லாம் கூட சொல்லியிருந்தாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் அதையும் பண்ணிக்கிட்டே வருவோம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நேராக கமெண்ட்ஸுக்கே போகலாம். கமெண்ட்ஸில் ஃபஸ்ட்டு முத்துக்குமார் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், உங்கள் பதிவுகள் அனைத்தையும் ஒன்று விடாமல் பார்த்து விடுவேன். அனைத்தும் மிக அருமை, மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. நான் பலமுறை தங்களுக்கு கமெண்ட் செய்துள்ளேன். ஆனால் ஒரு முறை கூட தங்கள் பார்வை என் கமெண்ட் மீது படவில்லை. குறு பார்த்தால் கோடி நன்மை என்பீர்கள். தாங்கள் பார்வை எப்பொழுது என் மீது படும்? இம்முறையாவது தங்கள் பார்வை என் மீது படும் என்ற நம்பிக்கையில் பதிவிடுகிறேன். தவறாக பேசியிருந்தால் மன்னித்து விடுங்கள் ஐயா. அடேங்கப்பா, பெரிய பில்டப்பாலில் இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டியதில்லை. அதாவது எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுக்கணுங்கிற ஆசை தான். நான் தான் சொல்லலையா, எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுக்கணுங்கிற ஆசை தான். டைம் ஃப்ரேம் ஒத்து வரணும் இல்லையா? அது ஒன்று. ரெண்டாவது அந்த கால நேரம் எல்லாம் கூடி வரணும்ல. அதனால் எனக்கு நல்ல வேலை கிடைக்குமா, எனது தாய் தகப்பனாரை நல்லா பார்த்து கொள்வேனா, எனக்கு திருமணம் நடக்குமா என்று பார்த்து சொல்லுங்கள் ஐயா. கடந்த 3 வருடமாக எனக்கு வேலை இல்லை. நான் பள்ளி முதல் கல்லூரி வரை இரவு வேலை செய்து பயின்றேன். எனது குடும்பத்தையும் பார்த்து கொண்டேன். சிறு வயதில் ஆரம்பித்த கஷ்டம் இன்றும் என்னை தொடர்கிறது. இந்நிலை எப்பொழுது மாறும்? தங்கள் பாதம் வணங்கி கேட்கிறேன் ஐயா அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. இவ்வளவெல்லாம் பணியணும் குனியணுன்றதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்களுடைய சுயத்திலேயே நீங்கள் நின்னா போதும். நீங்கள் கொடுத்துருந்தது என்ன கொடுத்துருந்தீங்கன்னா, 1990 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி 12:40 AM திண்டுக்கல்லில் பிறந்தது அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. பூர நட்சத்திரம், சிம்ம ராசி அப்படின்னு சொல்லி அடிஷ்னலாக கொடுத்துருந்தீங்க. லக்னம் உங்களுக்கு ரிஷப லக்னம், ராசி சிம்ம ராசி, நட்சத்திரம் பூர நட்சத்திரம் வருது. உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் தசை நடந்துட்டுருக்குது. இந்த செவ்வாய் லக்னத்திலே உட்காந்துருக்கார். லக்னத்தில் செவ்வாய் உட்காந்தாலே சட்டுப்புட்டுன்னு கோபம் வந்துடும். வேகமான ஜாதகமாக இருப்பீங்கிற மாதிரியான அமைப்பு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த சிறு வயதில் ஆரம்பித்த கஷ்டம் எப்பொழுது தீரும் அப்படின்னு கேட்டிருக்கீங்கல்ல, இப்போ தீர்ந்து போயிடும். செவ்வாய் தசை தான் சார் நடந்துட்டுருக்கு. 12க்கு அதிபதி செவ்வாய் லக்னத்தில் உட்காந்துருக்கார். எண்ணிய லக்னத்துக்கு ஈராறு குடைய கோள்கள் நன்னிய ஆட்சி உச்சம் நட்புடன் இருக்க ஓரை வன்னிய பதிக்கு 12இல் பலத்தோன் சேர மண்ணினில் வீரனாகி மன்னர்க்கும் சரியானவன. நல்ல வருமானம், நல்ல சம்பாத்தியம், சொத்து சுகம் சேர்க்க, வீடு வாசல் அல்லது ப்ராப்பர்ட்டி சம்பாதிக்கிறதுங்கிறது வரைக்கும் இந்த செவ்வாய் தசையிலே உங்களுக்கு நடந்துடும். எப்போ? 2015 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்த செவ்வாய் 2022 ஆகஸ்ட் வரைக்கும் ஓடுது. இந்த 2022 ஆகஸ்ட்டுக்குள்ளேயே ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடுவீங்கிற மாதிரியான பாயிண்ட்டு உங்களுக்கு உண்டு. அதுலேயும் குறிப்பாக இப்போ நடந்துட்டு இருக்கிறது செவ்வாய் தசையில் குரு புத்தி நடந்துட்டுருக்கு. குரு 3ஆம் பாவத்தில் உச்சம், லாபாதிபதி. அதனால் தொழில் துறையிலையும் சரி, பொருளாதாரத்துலேயும் சரி நல்ல நிலைமைக்கு வரணுன்ற மாதிரியான யோக பாக்கியம் வலுவாக கொடுத்து வச்சுருக்கு உங்களுக்கு. அதனுடைய அந்த வேகம் ஆரம்பிக்கிறது, டெவலப்மெண்ட் ஸ்பீடு ஆரம்பிக்கிறதுங்கிறது 2019 பிப்ரவரி 25, தட் இஸ் 2018 முடியணும். 19 பிப்ரவரியிலேருந்து பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தில் ரொம்ப நல்ல நிலைமையில் இருப்பீங்கிற மாதிரியான அமைப்பு. இதுக்கு இடையில் இடம் விட்டு இடம் மாறுறது, ஊர் விட்டு ஊர் மாறுறதும் வரும். 2018 ஜனவரிக்கு அப்புறம் அந்த மாதிரியான ஒரு டைம் வரும். 2019 பிப்ரவரிக்கு அப்புறம் நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகும். அதாவது ப்ராப்பர்ட்டி வைஸ் சக்ஸஸ் ஆகிறதுங்கிற மாதிரியான அமைப்பு. சொத்துச்சோகம் வாங்கிடுவீங்க, நல்ல வசதியாக பிழைப்பீங்க. இதெல்லாம் பாசிட்டிவ் ஃபேக்டர். செவ்வாய் லக்னத்தில் உட்காந்து தசை நடந்துச்சுன்னா, அந்த செவ்வாய் தசை முடிகிற வரைக்கும் திருமணத்துக்கான அமைப்புங்கிறது அப்படி கை கொடுக்காது. அது ஒன்று தான் இதில் நெகட்டிவ். அப்போது திருமணம் மட்டும் காலதாமதமாக நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்டு. அது கல்யாணம் 2022 ஆகஸ்ட் 26க்கு அப்புறம் கல்யாணத்துக்கான டைம் கூடி வருது. அதுக்கு முன்னால் நீங்கள் பண்ணிடாதீங்க அப்படிங்கிற பாயிண்டில் சொல்லலை. அஃப்கோர்ஸ் வாய்ப்பு கிடைச்சா பண்ணுங்கள், ஒன்று நான் வேணான்னு சொல்லலை. ஆனால் வாய்ப்பு கிடைக்காதுங்கிறது உங்கள் ஜாதக ரீதியாக கன்ஃபார்மாக சொல்லலாம். சரியா? அதே மாதிரி தாய் தகப்பனாரை நல்லா பார்த்துப்பண்ணா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அந்த எண்ணம் இருந்தாலே போதும், வாழ்க்கையிலேயே முன்னுக்கு வந்துடுவான். அதனால் நிச்சயமாக தாய் தகப்பனாரை நல்லா பார்த்துப்பீங்க, கவலைப்பட வேண்டாம். நன்றி முத்துக்குமார். அடுத்தபடியாக 2வதாக கொடுத்துருந்தது அமுதா எம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. சார், யுவர் ஸ்பீச் சவுண்ட்ஸ் டூ டெக்னிக்கல் டு அண்டர்ஸ்டாண்ட். வாஸ்தந்தான், ரொம்ப டெக்னிக்கலாக போகிற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் சொல்லியிருந்தீங்க. கூடுமான வரைக்கும் நான் என்னை எளிமைப்படுத்திக்கிறேம்மா. அது எனக்கு என்னமோ சொல்கிறது சாதாரணமாக சொல்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் இந்த வரி எழுதுனதுக்கப்புறம் தான் நம்ம இன்னும் ரொம்ப டெக்னிக்கலாக போகிறோமா அப்படின்ற மாதிரியான எண்ணமெல்லாம் கூட வந்தது. அஃப்கோர்ஸ் இன்னும் நான் இன்னமும் எளிமைப்படுத்திக்கிறேன் அப்படிங்கிறது தான் இதில் உங்களுக்கு சொல்கிறது. அமுதா எம், நன்றிம்மா.
அடுத்தது வந்து பாலா சிங் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஒண்டர்ஃபுல், எக்ஸலன்ட், திஸ் வில் ஹெல்ப் தமிழ் பீப்புள் ஹூ வாண்ட்ஸ் டு லேர்ன் வேதிக் அஸ்ட்ராலஜி. A very useful, easy to understand explanation, super presentation and an interesting topic which makes the video excellent. Excellently good. Thank you sir அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. அது வந்து சார் வந்து புஷ்கர நவாம்சத்துக்கு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த கமெண்ட்டில் வந்தது. அடுத்தபடியாக வந்து திவ்யா மகராஜன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சார், யூ செட் தட் யூ வில் ரீட் ஆல் த கமெண்ட்ஸ் அண்ட் தென் ரிப்ளை. I am asking this question for a very long time. Do you think that this question is not important? இதுக்கு பதிலே சொல்ல முடியாதுமா. எல்லா கொஷினுமே இம்பார்ட்டன்ட் தான். எல்லாரும் வந்து சும்மா என்னத்தையாவது கேட்போம் அப்படிங்கிற மாதிரியான கேட்கல, சீரியஸாகவே கேட்குறாங்க. நிறைய கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் கேட்குறாங்க, சீரியஸாக கேட்குறாங்க. அதில் உங்கள் கொஷின் வந்து நிச்சயமாக சீரியஸ் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி தான், இல்லைன்னு இல்லை. ஆனால் அதுக்கு இடம் கொடுக்க முடியல, அதனால டைம் டிலே ஆகிட்டே இருந்தது. அஃப்கோர்ஸ் அதான் இப்போ எடுத்துட்டோமே. இதில் சொல்கிறீங்க, ஐ ஜஸ்ட் ஹேவ் அ சிங்கிள் கொஷின், வென் வில் ஐ கிவ் பர்த் டு மை நெக்ஸ்ட் பேபி அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மை ட்வின் பேபிஸ் பாஸ்ட் அவே, ஹோப் திஸ் won't happen again. I am very much tensed. Will I give birth to the same baby who passed away? What should I do if I need the same baby அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அதாவது ரெட்டை குழந்தைகளாக பிறந்து தவறி போனாங்க. அடுத்து வந்து குழந்தை பாக்கியம்ங்கிறது எப்போ இருக்கும், அதே குழந்தை எனக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான அந்த கேள்வி கேட்டிருந்தீங்க. நீங்கள் கொடுத்துருந்தது 1991 ஆகஸ்ட் மாதம் 30 5 மணி 52 போடி நாய்க்கனூரில் பிறந்தது, காலையில் நேரத்தில்னு கொடுத்துருந்தீங்க. உங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறது சிங்க லக்னம், ராசியாக வந்திருக்கிறது மேச ராசி, நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் வந்திருக்கு. நடந்துட்டு இருக்கிறது சூரிய தசையில் சனி புத்தி நடந்துட்டு இருக்குது. சூரியன் லக்னத்தில் லக்னாதிபதி ஆட்சி பெற்ற நிலையில் நிற்கிறார். சனி புத்தி, சனீஸ்வரன் 7க்கு அதிபதி 6ல் வக்ரம் பெற்ற நிலையில் நிற்கிறார். இந்த வக்ரம் பெற்ற சனீஸ்வரன் தான் வந்து இந்த மாதிரியான சோகமான ஒரு சம்பவம் உங்களுக்கு கொடுத்ததுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். இனி வரக்கூடிய காலம்னு எடுத்துட்டால் 2018 மே வரைக்கும் வந்து சனி புத்தி தான் நடக்குது. 18 மே வரைக்கும் கன்சீவ்மெண்ட்டுக்கான அமைப்போட ஸ்ட்ராங்காக இல்லை, அதனால் அதை விட்டுறலாம். அதுக்கப்புறம் வர்றதுங்கிறது வந்து புதன் புத்தி வருது. புதன் வந்து 12ஆம் பாவத்தில் தான் நிற்கிறார். ஆனால் புதனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாதுங்கிறதுனால புதன் புத்தியில் அடுத்து உங்களுக்கு குழந்தைக்கான அமைப்பு வரும். சிங்கிள் பேபியாக வரும், பொம்பளை பிள்ளையாக வரும். அதே குழந்தை வர்றதுங்கிறதுக்கு உங்கள் குலதெய்வத்தை நீங்கள் வேண்டுனா போதுமானது. சரியா? நன்றி திவ்யா. அடுத்தது வந்து குணராஜ் சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. இவங்க கொடுத்துருந்தது பார்த்தீங்கன்னா, ஹலோ சார், குட் டே டு யூ. This is something new since I was told that my Guru, Saturn, Mars, Ketu, Rahu are all in wrong places and not going to help me. Your last mention in this Pushkara Navamsa was, it is a huge yogam to have our Lagna in Pushkara Navamsa star and Padam. I checked my birth chart and found that my Lagna Meenam is in Saturn Nakshatram, Uttarattadi 2nd Padam. You have mentioned that for Saturn is in 2nd Padam. Since it's Lagna, I am wondering if it's beneficial for me during Saturn Mahadasa அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. சனி மகாதசை அடுத்து வரப்போது புஷ்கர நவாம்சத்தில் இருக்குது, அதனால் பிரயோஜனம் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஷின். குணராஜ் சுப்பிரமணியம், நீங்கள் பிறந்தது வந்து கோலாலம்பூரில் பிறந்ததுன்னு கொடுத்துருந்தீங்க. 1980 பிப்ரவரி மாதம் 16 9 மணி 38 AM அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. மலேசியாவில் பிறந்தது. இதில் வந்து உங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து மீன லக்னா, ராசியாக வந்திருக்கிறது மகர ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது அவிட்ட நட்சத்திரம். இப்போ அடுத்து வர்றது உங்களுக்கு சனி தசை. ஏன்னா குரு தசை எண்டில் இருக்கீங்க. 2018 மார்ச் 15 உங்களுக்கு வந்து குரு தசை முடியுது. அடுத்தது சனி தசை ஸ்டார்ட் ஆகுது. இந்த சனி வந்து லக்னத்துக்கு 7ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அவர் லாபாதிபதி, விரையாதிபதி. இன்னொரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டால் பரிவர்த்தனை யோகத்தில் உட்காந்துருக்கிறார். அப்படி இருக்கிறச்ச 12ல் போய் சனி ஆட்சி ஆகிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அதை செவ்வாயும் பார்க்குறார், அதை குருவும் பார்க்குறார். அப்போ சனி செவ்வாய் அந்த தோஷம் இருக்காது. அதே மாதிரி குருவோடு சேர்ந்துருக்கிறதுங்கிறது ரொம்ப விசேஷமான பலம். ஸோ அந்த வகையில் வந்து 12ல் சனீஸ்வரன் ஆட்சி பெற்று நின்னா, 11ல் சனீஸ்வரன் ஆட்சி பெற்று நின்னா என்ன பலனோ அந்த பலனை தான் சனி தசையில் கொடுக்க போகுது. 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற நிலையில் சனீஸ்வரன் நிற்கிறதுங்கிறது யோகம். லாபஸ்தானத்தில் ஏதாவது ஒரு கிரகம் உட்காரணும். தத்தமது ஓரைக்கும் லக்னந்தனக்கும் தனாதிபதி மறையாமலும் சுத்தமுடு 6-8 வரையாதி சூழாமல் நேராமலும் ஒத்த 11 தருமாதி கூடுகனும் உதயகுருவாய் மேவினும் வைத்த 11 வெகுவேர் குலாவினும் மகராச தனயோகனே. நான் நல்லபடியான தனபிராப்தத்தை சொல்லுன்றேன். அந்த வகையில் வந்து
பொருளாதார விருத்திங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். இந்த சனி தசை வந்து உங்களுக்கு யோக தசையாக நடந்து வரும். அதில் ஒரே ஒரு விஷயம், சனி தசையில் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த ஊரில் இருந்து வேறு ஊருக்கு ஷிஃப்ட் ஆக போகிறீங்கிறது மட்டும் கன்ஃபார்ம். 2018 மார்ச் 15ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த டைம் ஆரம்பிக்குது சனீஸ்வரனுடைய தசை. சனீஸ்வரனுடைய தசை உங்களுக்கு ரொம்ப பிரமாதமாக இருக்கும், கவலைப்பட வேண்டாம். நன்றி குணராஜ் சுப்பிரமணியம். அடுத்தது வந்து துர்கா பாலசுப்ரமணியன் ஒருத்தவங்க கொடுத்துருந்தாங்க. ஹை அண்ணா, ஐ வாண்ட் டு நோ மை மாம்ஸ் ஃபியூச்சர். மை மாம் இஸ் ஆல்வேஸ் ஃபேஸிங் ப்ராப்ளம் ஃப்ரம் மை பர்த் டில் நவ். பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் அவங்க கஷ்டம்தான் பட்டுட்டு இருக்காங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும். ஷீ இஸ் ஹேவிங் ஹெல்த் இஷ்யூஸ் டூ. மை பிக்கெஸ்ட் ஆம்பிஷன் இஸ் ஐ வாண்ட் டு மேக் மை மாம் ஹாப்பி. ஐ டோன்ட் ஹேர் டேட் ஆஃப் பர்த். கேன் ப்ளீஸ் ப்ரிடிக்ட் மை மாம் பை யூஸிங் மை டேட் ஆஃப் பர்த் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. நீங்கள் பிறந்ததா 1993 ஜூன் 27 பிறந்திருக்கீங்க. 7:20 PM சென்னை அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. அப்போது உங்களுக்கு லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து தனுசு லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். அம்மாவை ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்க முடியுமா? அதான் இதில் வந்து ரொம்ப முக்கியமான கொஷின். அதே மாதிரி நீங்கள் இன்னொரு கொஷின் அதில் கேட்டிருந்தீங்க. மை ஃபாதர் இஸ் நாட் வித் அஸ், ஸோ ஐ நீட் டு டேக் கேர் ஆஃப் மை ஃபேமிலி. ஐ எம் நாட் ஃபீல் மை டேட் லவ், ஸோ ஐ வாண்ட் மை ஃப்யூச்சர் ஹஸ்பண்ட் ஆஸ் அ டேட். எனக்கு அப்பாவை போல் ஒரு அதாவது அப்பாவனுடைய அன்பை காமிக்கிற மாதிரியான அளவில் எனக்கு ஹஸ்பண்ட் கிடைப்பாரா அப்படின்னா, இஸ் இட் எனி பாசிபிலிட்டிஸ் டு மேக் த பீஸ்ஃபுல் மேரேஜ் லைஃப் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தீங்க. உங்களுடைய ஜாதகத்தில் பார்த்தா ராகு தசை சூரிய புத்தி நடந்துட்டுருக்கு. தனுசு லக்னம், கன்னி ராசி, அஸ்த நட்சத்திரம். ராகு பகவான் லக்னத்துக்கு 12ஆம் பாவத்தில் கேட்ட நட்சத்திரம் புதனுடைய சாரம் வாங்கி நிற்கிறார். புதன் 8ல் மறைவு. அதே மாதிரி சூரியனுடைய புத்தி நடக்குது. சூரியன் 7ஆம் பாவத்தில் உட்காந்துருக்கார். அதாவது உங்கள் ஜாதகத்தில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிற ராகு தசை கல்யாணத்துக்கான தசை இல்லைம்மா, 12ஆம் இடத்துல இருக்கிறதுங்கிறதுனால. ஸோ எந்த ரூபத்துலேயும் உங்களுக்கு கொஞ்சம் லேட் மேரேஜ், அதாவது 2020 ஜூலை 5ஆம் தேதிக்கு அப்புறம் தான் திருமணத்துக்கான அமைப்புங்கிறது கைகூடுது. அதுக்கு முன்னால் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு. அப்படி மீறி வந்ததுன்னா வேணால் பண்ணலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் குரு தசை ஆரம்பித்ததுக்கப்புறம் வரக்கூடிய ஃபியூச்சர் நீங்கள் மனசில் என்ன நினச்சிருக்கீங்களோ அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். ஏன்னா 12ஆம் இடத்துல ராகு நின்று வாழ்க்கையினுடைய ஒரு கடுமையான பகுதிக்கு உங்களை கொண்டு போய் தள்ளி விட்டுருந்துருக்கும். அந்த 12ல் தனிச்ச ராகு நிற்கிறதுங்கிறதுனாலையும் அவர் புதனுடைய சாரம் வாங்கி புதனும் 8ஆம் இடத்துல மறைஞ்சு போயிட்டதுங்கிறதுனால, ஸோ நீங்கள் படித்ததுமே சிரமப்பட்டு தான் படிச்சிருப்பீங்க. உங்கள் குடும்பமே சிரமப்பட்டு தான் மேலே வரணுன்ற மாதிரியான அமைப்பு இருந்ததுங்கிறதுனால நல்லாவே கஷ்டப்பட்டீங்க, பொருளாதார ரீதியாகவும் சொந்த பந்தம் மதிக்காமலும். இனி வரக்கூடிய காலம் அப்படின்னு எடுத்துகிட்டால் ராகு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு பெரிய அளவில் சேஞ்சுன்னு இல்லை. ராகு முடிஞ்சு குரு வரையில் 10ல் குரு உட்காந்துருக்கார். குருவோட சந்திரன் உட்காந்துருக்கார். அப்போ குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம்லாம் உண்டு. மன்னிய வியாழனிந்து மருவுகேந்திரத்தில் நன்ன புண்ணிய குருவினோடே பாரமுள்ளோர் தங்கி துண்ணிய உவிமேற் சிங்கம் தோன்றிடில் தரணி மீது கண்ணியம் உடனே வாழ்வான் கடல் புவி மதிக்கத்தானே அப்படின்னா, அப்படி பேரோடையும் புகழோடையும் சொத்தோடையும் ஜோத்தோடையும் பிழைக்கணும்னு சொல்லி சொல்லியான். அப்பேற்பட்ட யோக வாக்கியம் உங்களுக்கு வலுவாக இருக்குது, கவலைப்பட வேண்டாம். அப்போ அந்த வகையில் வந்து இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் குரு தசை நல்ல யோக தசை. 16 வருஷ குரு தசையுமே ரொம்ப யோகமாக இருக்கும். பட் குரு வர்ற வரைக்கும் ஓடு மீன் ஓட உருமீன் வருமிடவும் வாடி இருக்குமாம் கொக்கு அப்படின்றான். அப்போ 2020 ஜூலை வரைக்கும் உங்களுக்கு டைம் சுமாராக தான் இருக்குது. அதே மாதிரி மேரேஜ் லைஃபுங்கிறது நிச்சயமாக உங்கள் தகப்பனாருடைய அன்பை வெளிப்படுத்துகிற அளவுக்கு எனக்கு கணவர் கிடைப்பாரான்னு கேட்டிருந்தீங்களா, அதை விட சிறப்பான கணவர் கிடைப்பார், கவலைப்பட வேண்டாம். அதனால தான் லேட் ஆகுது. சரியா? நன்றி துர்கா பாலசுப்ரமணியம். நீங்கள் அதிலேயே உங்கள் பிரதர் தான் கொடுத்துருந்தீங்க. அப்படியே பேச ஆரம்பித்தோம்னா நிறைய டைம் எடுக்கும் உங்களுக்கு. அதனால் நான் அடுத்த கமெண்ட்டுக்கு போகிறேன். அதை நீங்கள் உங்கள் பிரதரோட இன்னொரு கமெண்ட்டில் போடுங்க பார்ப்போம். அடுத்தது வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி சார் கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து எப்பயும் போல் அவர் ஒரு நீளமான கமெண்ட் அடிச்சிருந்தார். அந்த கமெண்ட்டை வந்து அஃப்கோர்ஸ் நேராகவே அவர்கிட்ட இன்டர்வியூ பண்ணியாச்சு. அந்த வீடியோவும் வந்து பப்ளிஷ் ஆகிடும். அதனால் இந்த கொஷின் எல்லாம் அதில் கேட்டிருக்காரு. எனவே நன்றி விஸ்வநாதன் ராமமூர்த்தி. அவருடைய ஜென்ரல் கொஷினாக தான் கேட்டிருந்தார். அடுத்தது வந்து பிரபாகரன் ரங்கநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. வணக்கம் சார், தங்களுடைய புஷ்கர நவாம்சம் பற்றிய பதிவு முற்றிலும் எனக்கு புதிதாக இருந்தது. ஏனெனில் இதுவரை நான் இது பற்றி கேட்டறிந்ததில்லை. தங்களின் விளக்கம் மிகவும் எளிமையாகவும் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. இப்பதிவில் தாங்கள் ராகுவை பற்றி குறிப்பிட்ட பொழுது திருவாதிரை, சுவாதி, சதயம் 4ஆம் பாதம், அது நவாம்சத்தில் எந்த வீடு என்று குறிப்பிட மறந்தீர்கள் என நினைக்கிறேன். இது இந்த ராசி சக்கரத்துக்கும் நவாம்சம் எடுக்கிறதுங்கிறதும் பட்டுன்னு எடுக்கிற விவகாரம் தானே. அதனால் வந்து இதில் பெருசாக சொல்கிறதுக்கு எதுவும் இல்லைங்கிறதுனால தான் விட்டுட்டேன். அஃப்கோர்ஸ் திருவாதிரை, சுவாதி, சதயம் இது இந்த மூணு நட்சத்திரத்துலேயும் 4ஆம் பாதம்னு வர்றது மீன நவாம்சத்தில் வரும்.
இதான் அதனுடைய நிலை. இதை பற்றி கூறினீர்கள் என்றால் என் போன்ற உங்களது எண்ணற்ற நேயர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. பிரபாகரன் ரங்கநாதன், ராசிபுரம். இது நவாம்சம்ங்கிறது அந்த பாதசாரத்தை சொன்னதுமே சொல்லிடலாமே சார். இப்போ ஒன்றும் இல்லை, கிருத்திய நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னாக்க மகர நவாம்சத்தில் வந்துடும். அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தை சொன்னீங்கன்னாக்க அதில் ஒரு 3ஆம் பாதம்னா மிதுன நவாம்சத்தில் வரும். இது பட்டுப்பட்டுன்னு சொல்கிற விவகாரம் தானே. அதனால் அது ஈஸியாக இருக்குங்கிறதுனால கவனக்குறைவாக விட்டுருந்துருப்பேன். அப்படித்தானே தவிர மற்றபடி சொல்லப்படாதுலாம் ஒன்றும் கிடையாது. நன்றி பிரபாகரன் ரங்கநாதன். அடுத்து சாந்தி அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. குட் டே சின்னராஜ் சார், மெனி தேங்க்ஸ் ஃபார் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் மை டாட்டர்ஸ் சிக்னஸ் இன் ப்ரீவியஸ் கமெண்ட் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க. மிக்க நன்றி. The same question I have asked other astrologer with payment. No one explain as detail as you, sir. Thanks for your detailed explanation. Although I did not pay you a single cent. For my viewpoint, you are a best astrologer. அதே தப்பு. அதாவது என்னென்னா, ஒருத்தர் சொல்லிட்டாருங்கிறதுக்காக மற்றவங்களெல்லாம் குறை சொல்லக்கூடாது. எப்பயுமே இன்னொருத்தரை நம்ம குறை சொல்கிறோம் அப்படின்னம்னாலே நம்மகிட்ட எங்கேயோ ஒரு குறை இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதனால் அஃப்கோர்ஸ் எல்லா ஜோசியர்களும் அவங்கவுங்க லைனில் வந்து அவங்கவுங்க ரொம்ப பெஸ்ட்டாக பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏன்னா நிச்சயமாக வந்து தன்னுடைய திறமையை குறைச்சி மதிப்பிடுறதுங்கிறதோ அல்லது சொல்லக்கூடாதுங்கிற மாதிரியான அமைப்புலேயோ சொல்ல மாட்டாங்க. தே வில் டூ தேயர் லெவல் பெஸ்ட். ரொம்ப சிறப்பான அளவில் அவங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிகிட்டு இருப்பாங்க. நானும் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். இதில் சொல்லுவாங்கள்ல, மருந்து அழிப்பவன் மருத்துவன், குணம் அழிப்பவன் இறைவன் அப்படிம்பாங்க இல்லையா. இது மாதிரி சொல்கிறது வந்து ஜோசியர் சொல்லிடுவாங்க, அது அவங்களுடைய கடமை மாதிரி. அதை வந்து நடத்தி கொடுக்கறது பகவானுடைய கையில் தான் இருக்குது, ஆண்டவனுடைய கையில் தான் இருக்குது. அதனால் மற்றவங்கள நம்ம குறைச்சி மதிப்பு போடக்கூடாது. அஃப்கோர்ஸ் அந்த நேரங்காலம் உங்களுக்கு மேட்ச் ஆகலை, அதனால வந்து அவங்க சொன்னதில் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்திருக்கலாம். ஆனால் நிச்சயமாக அந்த மாதிரி கிடையாது. உங்களுக்கு தப்பாக சொல்லணும், தப்பாக ப்ரிடிக்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில் எந்த ஜோசியருமே சொல்ல மாட்டாங்க. நிச்சயமாக அப்படியான ஜோசியர்லாம் இருக்கிறது அரிது. எனிவே, அப்போது பிரத்யாரை நம்ம குறை சொல்கிறதுங்கிறத விட்டுருவோம். நம்ம சொல்லியிருக்கோம், அதோட விட்டுறலாம். அடுத்தது வந்து, இஃப் யூ ஹேவ் டைம், குட் யூ கைண்ட்லி எக்ஸ்பிளைன் அபவுட் மை கரியர்? டூ ஐ ஹேவ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ ஓன் பிஸ்னஸ்? இஃப் எஸ், வென் அண்ட் வாட் டைப் ஆஃப் வில் பி சூட்டபிள் ஆர் நீடு டு ஒர்க்? அதாவது 1975 May 31 பிறந்திருக்கிறீங்கம்மா. 5:50 AM பெனாங் மலேசியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. நீங்கள் கொடுத்துருந்த அந்த டேட் ஆஃப் பர்த் டைமுக்கு வந்து ரிஷப லக்னம், மகர ராசி, ஸ்ரவண நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம். இப்போ நடந்துட்டுருக்கிறது சனி தசை ஆரம்பித்து சனி புத்தி நடக்குது. சனி தசை புதன் புத்தியில் நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாமே, ஒன்றும் பிரச்சனை இல்லையே. 2019 நவம்பர் 2ஆம் தேதிக்கு அப்புறம் இட்ஸ் அ பெஸ்ட் டைம் டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பில் இருக்குது. நீங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள், நல்லா வரும். 10ஆம் இடத்ததிபதி ஆட்சி பெற்ற புதனோட தான் சேர்ந்து நிற்கிறார். 10க்கு அதிபன் ஆட்சி உச்சம் பரிவாய் சுவரும் கேந்திரமாய் வித்தைக்குரிய தானமுடு விலங்கு முதைய தலைமதனை புத்திரர்கரையும் கவிமாலும் புகுந்து காணின் தனவானாம்னா. அப்படி தனவானா பிழைக்கிறதுக்கான அமைப்பு உண்டு, தாராளமாக செய்யலாம், செய்யுங்க. என்ன டைப் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அது இப்போ டிசைட் பண்ண வேண்டாம். 2019 நவம்பருக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பிஸ்னஸுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் வில் பி டிசைடட் ஆன் தட் டைம். நமக்கு எப்போ பசிக்குதோ அப்போ பூரியை கொண்டு வந்து தட்டில் வச்சாத்தையும் சாப்பிடுயான், மற்ற நேரத்தில் வச்சோம்னா சாப்பிட முடியாது. அதனால் அப்போ பார்த்துக்கலாம். நன்றி சாந்தி. அடுத்தது வந்து கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சார், இஃப் யூ ஹேவ் டைம் ப்ளீஸ் எக்ஸ்பிளைன் சாபம் அண்ட் சாப விமோசனம். சம் பீப்புள் கிவிங் சாபம் டு அனதர் பர்சன், இட் இஸ் ட்ரூ. இஸ் இட் ட்ரூன்னு கேட்குறது, இட் இஸ் ட்ரூன்னு கேட்டிருந்தீங்க. ஹவு டு ரியாக்ட் சாபம்? If any person affecting by sabam, how to match our astrology chart? Sabam is possible. If that possible, then horoscope. Please explain with pure horoscope chart if you have any examples. சாபம் இல்லாத, தோஷம் இல்லாத, எந்த குறையும் இல்லாத முழுமையான ஒரு ஜாதகத்தை ஒரு எக்ஸ்பிளனேஷனுக்கு காமிங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. யார் ஜாதகத்தை காமிக்கிறது? கிருஷ்ண பரமாத்மா ஜாதகத்தையும் காமிக்க முடியாது, ராமபிரானுடைய ஜாதகத்தையும் காமிக்க முடியாது. எந்த ஜாதகத்தை எடுத்துட்டாலும் ஏதாவது ஒரு குறை, ஏதாவது ஒரு சிரமங்கள், கஷ்டம் அதெல்லாம் பட்டு அதுக்கப்புறம் தான் அந்த அவதாரத்தையே கூட பூர்த்தி பண்ணியிருக்காங்க. அந்த அவதார நோக்கமே அதுதான். அப்படி இருக்கிறச்ச மனுஷன் வந்து போன பிறப்பில் இருக்க கர்மாவை அனுபவிக்கிறதுக்கு தானே இந்த பிறப்பில் வர்றான். பேட்டை தவம் சற்றும் இல்லாத என்னை பிரபஞ்சம் எனும் சேற்றை கடைய வழிவிட்டவா, செஞ்சடா அடாவி மேல் ஆற்றை பனியை இதழியை தும்பையை அம்புலியின் கீற்றை புனைந்த பெருமான் குமாரன் கிருபாகரனேங்கிறது கந்தர் அலங்காரம் அருணகிரிநாதர். அதனால் பேட்டை தவத்தை அனுபவிக்கிறதுக்காகத்தான் இப்போ வர்றோம். அப்படி அனுபவிக்கிறதுல அந்த கர்மா வந்து எல்லாத்துக்கும் சுற்றி சுற்றி வர்றதான். ரெண்டாவது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சாபம்ங்கிற மேட்ரு எப்படின்னா, இதுக்கு வந்து ஒன்றும் டெரிவேஷன் இல்லை. நான் சொல்கிறதேன் கரெக்டு, நான் சொல்கிறதேன் கரெக்டுன்னு ஆளாளுக்கு சொல்லிட்டு இருப்பாங்களே தவிர மற்றபடி இதில் இந்த சாபம் இருக்குங்கிறதுக்கு வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக அது வந்து ஒரு ரெட் கலரில் ஒளிரும், பிளாக் கலரில் ஒளிரும்லாம் சொல்ல முடியாது. அப்போது இந்த பூர்வ புண்ணிய சாபம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கடுமையாக இருந்ததுன்னா 5ஆம் இடத்ததிபதி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதை வச்சே நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கிடலாம்.
அதே மாதிரி 5ஆம் இடம் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் 9ஆம் இடத்த அதிபதி பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல வசதி வாய்ப்பு, சொத்து சுகம், வீடு வாசல் அத்தனையும் இருக்கும், தொழிலே அமையாது. அந்த தொழிலுக்கு தன்னால் திணறி தின்னக்கால் பிடிச்சி போயிருன்ற மாதிரியான அமைப்பு. எந்த தொழில் ஆரம்பித்தாலும் செட் ஆகாது, ஆனால் சொத்து வத்து கிடக்கும், நிறைய கிடக்கும். அது மாதிரியான பொசிஷனில் இந்த 9ஆம் இடத்த அதிபதி பாதிச்சிருந்தால் அந்த மாதிரிலாம் வரும். மற்றபடி சாபம் அப்படிங்கிறது வந்து இன்னொரு மனசை கஷ்டப்படுத்துறதுங்கிறது சாபம்னே எடுத்துக்கிடலாம். அவங்க சாபம் வாயை திறந்து கொடுக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. அல்லல் பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லி பொய்யாமொழி சொல்லியிருக்கார். அப்போது இன்னொரு இப்போ அதாவது இயல்பிலேயே முடியாதவங்களுக்கு கண்ணீர் வர வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து செயல்படுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம அவங்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் வாங்கிக்கிறோன்ற மாதிரியான அர்த்தம். நல்ல குடும்பம் வரைக்கும் ஒரு மனசு, ஒரு ஆன்மா சந்தோஷப்படுறதுங்கிறது என்ன செய்ய முடியுமோ அதை செய்யலாம். முடியலைன்னா பேசாமல் விட்டுறலாம், நம்ம தொல்லை பண்ணாமல் விட்டால் கூட போதும். அதனால் சாபம்ங்கிறது இல்லாமலே போயிடும். ஸோ சாபத்தை பொறுத்து கவலைப்பட வேண்டாம். நீங்கள் எப்பயும் கும்பிட்ற சாமியை கும்பிட்டுட்டு வந்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அந்த கர்மான்னு வர்றதுங்கிறத அதை தான் நம்ம கர்மான்றோம், அப்புறம் சாபன்றோம், எல்லாம் ஒன்று தான். அதை அனுபவிச்சுத்தேன் தீத்தாகணுன்ற மாதிரியான அமைப்பு இருந்தாலும் இறைவன் முன்னால் போய் நின்னா கொஞ்சம் அதனுடைய பலன் ஏதோ முன்ன பின்ன மாறுறதுக்கான ஒரு வாய்ப்பு. மாறுறதுங்கிறது என்டையராக மாறலைனால அந்த ஒரு வலிமையை கொடுப்பார் அப்படின்ற மாதிரியான அமைப்பு வலுவாக சொல்லலாம். எனவே நன்றி கிருஷ்ணா கிருஷ்ணா. அடுத்தது வந்து சண்முகம் வேலாயுதம் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. குட் திங்ஸ் ஆர் ஐ நெவர் சீன் எ தமிழ் astrologer explaining about Pushkara Navamsa. Keep this up. It would be useful if you explain about Pushkara Bhava, which some astrologers say intensified version of Pushkara Navamsa. Very definitely sir. இந்த புஷ்கர பாவா அப்படிங்கிறது வந்து இதில் நவாம்சாங்கிறது வந்து பாதசாரத்தோடு நிற்கிது. அதாவது எந்த பாதசாரங்கிறது வந்து இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக வந்து திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம் அப்படின்னாக்கா அந்த 2ஆம் பாதம்ங்கிறது புஷ்கர நவாம்சத்தில் வருது அப்படின்னா அந்த பாதம்ங்கிற அளவில் நிற்கிது. நீங்கள் கேட்குற அந்த புஷ்கர பாவா அப்படிங்கிறது அதுலேயும் சின்ன டைமிங்காக வரும். இந்த ராசி சக்கரத்தில் ராசி சுற்றி வர்றப்ப அந்த புஷ்கர பாவாங்கிற அந்த டைம் வர்றது ரொம்ப கம்மியான டைமாக வரும். அந்த புஷ்கர பாவாவில் ஒரு காரியத்தை எடுத்து செஞ்சோம்னா நிச்சயமாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாயிண்ட்லாம் சொல்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அதை நோட்ஸ் எடுத்தேன், இருந்தாலுமே இந்த புஷ்கர நவாம்சாங்கிறது கொஞ்சம் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாங்கிறதுக்காக அந்த இதோட நிறுத்தினேன். புஷ்கர பாவாவையும் எக்ஸ்பிளைன் பண்ணலாம் சார், நிச்சயமாக பண்ணுவோம். நன்றி சண்முக வேலாயுதம். அதே மாதிரி ரகுநாதன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. சார், அக்கார்டிங் டு யுவர் அஸ்ட்ராலஜி ஃபார் எனி பர்சன் சன் தசா 6 years, மூன் தசா 10 years and so on. And this time concept starts according to the position of moon in the space. To me, it seems like a relation between distance and time. அது ரொம்ப கரெக்டான இடத்த பிடிச்சிருக்கீங்க. இதான் விஷயம். அதில் நிலாவுடைய தூரத்துக்கும் மற்ற கிரகங்களுடைய தூரத்துக்குமான வித்தியாசத்தை தான் நம்ம வந்து தசா புத்தி அப்படின்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம். ஆல்சோ யூ ஆர் டெல்லிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளானட்ஸு கேந்திரா, திரிகோணா, மறைவு டிசைட்ஸ் எ பர்சன்ஸ் டைம், குட், பேட் அண்ட் டெத். Do you mean a person's lifetime depends on the planetary distance? கண்டிப்பாக சார். அந்த ஜாதகன் பிறக்கிறப்ப அந்த பிளானட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் பூமியிலேருந்து இருக்குது அப்படிங்கிறது இது ரொம்ப நுணுக்கமான விஷயம். நிறைய ஆராய்ச்சி பண்ணியிருப்பீங்க, அவ்வளோ இருக்குது, ஏகப்பட்ட சிந்தனையெல்லாம் பண்ணியிருக்கீங்க. அதாவது do you mean there is a connection between distance and time? Yes, very definitely. தூரமும் காலமும் மட்டும்தான் நம்மளை பிரிக்குதுங்கிறத தான் ஐன்ஸ்டீன் சொன்னார். அதுதான் நீங்களும் சொல்லியிருக்கீங்க, அதையும் ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. திஸ் இஸ் வாட் ஐன்ஸ்டீன் ஃபவுண்ட் அவுட். கண்டிப்பாக சார், அந்த தூரமும் காலமும் தான் நம்மளை பிரிக்குது. அதை விட இன்னொரு விஷயம் இருக்குது, அது ஒரு பெரிய டாபிக். அதாவது ஈர்ப்பு சக்திங்கிறது வந்து இந்த ரெவல்யூஷனை சுற்றி வருது இல்லையா கிரகங்கள்லாம், அதனால ஈர்ப்பு சக்தி வருது அப்படின்னு ரொம்ப காலம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஐன்ஸ்டீன் வந்தவர் தான் அதனாலலாம் ஈர்ப்பு சக்தியில் இயல்பாகவே வந்து பொருள்களுக்கு ஈர்ப்பு சக்தி இருக்குது. அந்த ஈர்ப்பு சக்தி இருந்து இந்த பொருள்கள் இதில் இருக்கனாலேயே வந்து அண்டம் வளைஞ்சிருது, இந்த யூனிவர்ஸ் வந்து அப்படி வளைவாக வந்துடுது, கோழி முட்டை மாதிரி இருக்குது அப்படிங்கிறது. அதனாலேயே அது வந்து ஒளிக்கு கூட ஈர்ப்பு சக்தி இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப நுணுக்கமாக கண்டுபிடிச்சிருக்காரு. தூரமும் காலமும் நம்மளை பிரிக்குது அப்படிங்கிற மாதிரி அண்டம் வந்து வளையுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஒளியே வளையுதுன்னு சொல்லி அந்த தியரியை கொண்டு வந்து அதையும் நிரூபிச்சிட்டார். அதனால் அது மிகப்பெரிய விஷயம். அந்த நுணுக்கமான விஷயத்தையும் எடுத்து போட்டிங்க, கடைசியில் ஒரு டைட்டிலும் கொடுத்துட்டீங்க, யூ ஆர் ஏ வில்லேஜ் விஞ்ஞானி அப்படின்னு சொல்லிட்டு. அஃப்கோர்ஸ் அதுவும் கரெக்டு தான், படிக்காத விஞ்ஞானியாக இருந்துக்கிருவோமே. சரி ரகுநாதன், மிக்க நன்றி. ஆனால் ரொம்ப நுணுக்கமான விஷயத்தை எளிமையாக எடுத்து சொல்லியிருக்கீங்க. அடுத்தது வந்து மணி கந்தன் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஹை சார், யுவர் வீடியோ ஆர் ஸோ அமேசிங், கேன் யூ மேக் வீடியோ ஆஃப்
ப்ரீவியஸ் பர்த் லைஃப் டாபிக். இதுக்கு முன்னால் ஒரு டாபிக் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த கனவு அப்படிங்கிற ஒரு பாயிண்டில் போகலான்னு நினச்சிட்டு இருந்தேன். நண்பர் வந்து பாலாரெட்டின்னு ஒரு நண்பர் வந்து கனவை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பித்தார் பாருங்க, அப்படியே கேட்டுக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதுவே ஒரு பெரிய டாபிக், ஏகப்பட்ட ரிசர்ச்சுக்கு மத்தியில் போயிடுச்சு. அதனால் கனவு அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட் நின்றுச்சு. அது தெளிவாக நின்றுச்சுன்னா அதுக்கடுத்த பாயிண்ட் வந்து லைஃப் ஆஃப்டர் டெத்து, அப்புறம் ப்ரீவியஸ் பர்த் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டுக்கு போகலாம். இது ரொம்ப கனமான சப்ஜெக்ட் சார், அதனால் கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்ப்போம், இன்னும் ஃப்யூச்சரில் வந்து இறையருள் திருவருள் துணை கொண்டு அதெல்லாம் பண்ணலாம். அடுத்து வந்து செந்தில் மெஹராஜ் அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. டியர் சார், ஸ்போக் டு யூ ஆன் லைவ் ஷோ. As you predicted, I traveled to Saudi, but my bird time was stuck with wrong employer and was not able to return back. I had to pay close to 8 lakhs to get my exit visa. I worked only for 1 month, took credit and settled them to return India. Now struggling to get job and lot of credit too. ப்ளீஸ் கிவ் மீ சம் ஹோப் அண்ட் கான்ஃபிடன்ஸ் டு மை லைஃப் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. வெளிநாடு போகிற வரைக்கும் வெளிநாடு போகணும் அப்படிங்கிற மாதிரியான பாயிண்டில் கேட்டுட்டு இருந்தது. இப்போ போயிட்டு இவ்வளோ சிரமங்களை சந்திச்சிட்டேன், எப்போ வந்து டேர்னிங் பாயிண்ட் அமையும்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நிறைய ப்ளீஸ் எல்லாம் வேறு போட்டிருந்தீங்க. ரீட் மை கமெண்ட்ஸ் அண்ட் ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. கண்டிப்பாக படிச்சிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதான் எடுத்துட்டோம்ல. அப்போது செந்தில் மகராஜ், நீங்கள் வந்து இருங்க வரேன். செந்தில் மகராஜ், உங்களோடதில் வந்து நீங்கள் கொடுத்துருந்தது 82 February 16. நான் அதை எடுத்தே வைக்கலைன்னு நினைக்கிறேன். 82 February 16, 9:36 AM பெங்களூர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தீங்க. உங்கள் ஜாதகத்துக்கு வந்து லக்னமாக வந்திருக்கிறதுங்கிறது வந்து மீன லக்னா, ராசியாக வந்திருக்கிறது விருச்சிக ராசி, ஜென்ம நட்சத்திரமாக வந்திருக்கிறது வந்து அனுஷ நட்சத்திரம் வந்திருக்கு சார். இதில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறது வந்து கேது தசையில் குரு புத்தி நடந்துட்டு இருக்குது. கேது பகவான் வந்து லக்னத்துக்கு 10ல் உட்காந்துருக்கார், குரு லக்னத்துக்கு 7-1-8 நிற்கிறார். இதில் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் இப்போ லோக்கலில் போய் ப்ராப்பரான ஒரு வருமானத்தில் செட் ஆகிறதுங்கிறது ரொம்ப சிரமம் சார். 2012 ஆகஸ்ட்டில் ஆரம்பித்து 2019 ஆகஸ்ட் வரைக்கும் அந்த டைம் நடக்குது. அதுலேயும் குறிப்பாக இந்த கடன் பிரச்சனை வந்து உங்களுக்கு வர 7வது மாதம் வரைக்கும், தட் இஸ் அடுத்த மாதம் முடிகிற வரைக்கும் ரொம்ப கடுமையாக இருக்கும். அதுக்கப்புறம் வரையில் சனி புத்தி வந்துடுது. சனி புத்திலையும் ஒன்றும் பெரிய அளவில் எளிமையாக சொல்லலை, மறுபடியும் வெளி ஊருக்கு வேலைக்கு போகணுன்ற மாதிரியான அமைப்பு தான் இருக்குது. வர ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம், அடுத்த மாதம் 1ஆம் தேதிக்கு அப்புறம், இன்றைக்கி மாதமே கிட்டத்தட்ட முடிய போகுது. ஸோ ஜூலை 1ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் மீண்டும் வெளி ஊருக்கு, வெளிநாட்டுக்கு இல்லை வெளி ஊருக்கு வேலைக்கு போகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்கும். போயிட்டு வாங்க. மற்றபடி திருப்தியான வேலை வாய்ப்பு அமையாது அப் டு 2019 August 7 வரைக்கும். அதுக்கப்புறம் சுக்கிரதசை ஆரம்பிக்குது. அதான் உங்கள் டைம், பிச்சை எடுத்துடலாம், நல்ல வருமானம் இருக்கும். 11ஆம் இடத்துல உட்காந்துருக்க சுக்கிரங்கிறதுனால ஜம்மன் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அப்போ கடைசியாக வந்து நீங்கள் சிரமப்படுறதுங்கிறது வந்து இந்த கேது முடிகிற வரைக்கும் தான், 2019 ஆகஸ்ட் வரைக்கும். இன்னொரு விஷயம், அந்த கேதுவுக்கு வந்து பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பு மிவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத் தமிழ் 3 தா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா. அது மாதிரி பிள்ளையாரை மட்டும் கெட்டியாக பிடிச்சா போதும். செவ்வாய்க்கிழமை பிள்ளையார் கோயிலுக்கு போங்க. சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, போருமானது. நன்றி மெஹராஜ், செந்தில் மெஹராஜ். அடுத்தபடியாக வந்து எசைக்கு முத்து அப்படின்னு சொல்லி ஒரு நண்பர் கொடுத்துருந்தாங்க. ஐயா வணக்கம், தங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்து வருகிறேன், மிகவும் அருமை, உங்கள் பேச்சு மிகவும் அருமை. நீங்கள் பேசுகிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல தோணுது. அதனால் ஒரு வீடியோ 2.5 மணி நேரம் ஓடுற மாதிரி போடுங்கள் ஐயா, ரொம்ப நல்லா இருக்கும். 2.5 மணி நேரத்துக்கு வீடியோ போட்டால் நம்ம என்ன, அது என்ன, இப்போ என்னமோ ஒரு படம் வந்தது, நிறையா கிராஃபிக்ஸோட எல்லாம் எடுத்தாங்கல்ல, அதுமாரி நம்ம என்ன சினிமாவாக தயார் பண்ணுறோம், நம்ம வாட்டுக்கு இழுத்துக்கிட்டே பேசிகிட்டே போயிட்டு இருக்கிறதுக்கு. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, சிங்கிள் பைட்டில் இருக்கணும், கிறிஸ்பாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி நிறையா நம்ம நண்பர்கள் கொடுக்குறப்ப அந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. நீங்கள் கேட்குற மாதிரியான நீளமான வீடியோ அப்படிங்கிறது வந்து இன்னொரு டாப்பிக்கில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா இருக்குது. வரும் சீக்கிரமே, அதுக்கான அறிவிப்பையும் கொடுத்துருவோம்.
எனவே ஃப்யூச்சரில் இதுக்கான பிளான் இருக்குது சார். மிக்க நன்றி எஸ்ஐக்கு முத்து. நிச்சயமாக வந்து ஏதாவது ஒருத்தர் உட்காந்து வாயடிக்கிறதையும் கேட்குறீங்கிறது பெரிய விஷயம் தானே. அதனால் போர் அடிக்காமல் கேட்குதுங்கிறது நல்ல விஷயம். மிக்க நன்றி.